இருக்கிறதுனால பாப்பாங்க வந்து சரியாக சாப்பிடவே மாட்டேன்றாங்க. எனக்கு ஜூஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு கிச்சனாண்ட உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்காக நான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து கிர்னி பழம். இந்த பழத்தை வச்சு இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம். அதோட விதையை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பாயாசம் அந்த மாதிரி சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணுறேன். ரொம்ப பசியோடு உட்காந்துருக்காங்க. ரெடியா? ஸ்டார்ட்டா? இப்போ நாங்கள் இந்த ஜூஸை பண்ண போகிறோம். இதில் வந்து சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பாப்பாங்களை 2 பேருக்கும் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க. பாப்பா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேயா? குடிச்சிட்டு சொல்லுங்கள் மம்மிக்கு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? எங்கள் வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.